அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு குழந்தைகளும் பெற்றோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ விரைவில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் விரைவில் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டிசிபேட்டட் கவுன்சிலிங் ப்ராசஸ் யூஜி மெடிக்கல் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கேண்டிடேட் who want to apply for state quota seats in government medical and dental colleges, government quota seats in self-financing colleges and management quota seats in self-financing colleges, dental colleges, NRI seats, இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் த கேண்டிடேட் யூஜி 2024 அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு. இப்போ ஸ்கோர் கார்டு ரிவைஸ்டு வருங்க. அப்போ அட்மிட் கார்டு வேணும், ஸ்கோர் கார்டு வேணும். இதில் சந்தேகம் வரும், சார் ஃபோட்டோ ஒட்டணுமானா நீங்கள் ஒட்டி ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வச்சுக்கலாம், சிக்னேச்சர் போட வேண்டாங்க. ஸோ ஸ்கோர் கார்டு, ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் 10th மார்க் ஷீட், போத் சைட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு இருக்கும், ஸ்டேட் போர்டுக்கு 2 சைடு வரும். கிளாஸ் 11th மார்க் ஷீட்ஸ் போத் சைட்ஸ். ஒரு சிலருக்கு 11th மார்க் லிஸ்ட் இருக்காது, இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. HSC 12th mark list both sides for state board, CBSE க்கு one side இருக்கும். Transfer certificate obtained after the completion of HSC or equivalent courses. இப்போ நீங்க ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டிசி எலிஜிபிள் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணலாம், டிஸ்கன்டினியூ பண்ண டிசி அப்ளை பண்ணலாம். அதனால நீங்க அதுக்காக ஒரி பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் 6th to 12th ஃபார் த கேண்டிடேட் who are studied complete in தமிழ்நாடு 1 to 5 வேண்டியது இல்லைங்க, 6th to 12th. அதில் வந்து நீங்கள் நிறைய பெற்றோர்கள் சந்தேகம் வந்து ஸ்டடீட் ஃப்ரம் திஸ் இயர் டு திஸ் இயர்னு வாங்கணும். ஒரு சிலர் 12th மட்டும் படிச்சிருப்பாங்க, அதை மட்டும் வச்சிருக்கூடாது. 6th இருந்து 12th வரைக்கும் 2 ஸ்கூலில் படிச்சிருந்தா 2 ஸ்கூலில் வாங்க, 3 ஸ்கூலில் படிச்சிருந்தா 3 ஸ்கூலில் வாங்க. இன்னொரு சந்தேகம், லாஸ்ட் இயர் வாங்கினது எலிஜிபிளா? தாராளமாக வச்சுக்கலாங்க. இல்லை சார் லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் வாங்கினேன், அதே போதுமானது. திருப்பி ஒவ்வொரு வருஷம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல அது ரிவைஸ்டு வாங்கணுமா? பழசு நான் கார்டு வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பழைய சர்டிஃபிகேட் இருந்தாலும் போதுமானது, புதுசு இருந்தாலும் போதுமானதுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட் நீடட் டு அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ ஆர் கிளைமிங் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எய்தர் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் அப்டைன் ஃப்ரம் த காம்பெடென்ட் அத்தாரிட்டி. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராவது ஒருத்தர் தேவைப்படும். இங்கே உங்களுக்கு சந்தேகம் வரும், சார் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு, அது வச்சுக்கலாமா? தாராளமாக பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட் வச்சுக்கலாம், புதுசு வாங்கணும் அவசியம் கிடையாது. போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இஸ் மேண்டேட்டரி ஃபார் த கேண்டிடேட் ஸ்டடிட் 6th to 12th இன் தமிழ்நாடு ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும். இப்போ ஒரு சிலருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐசி நம்பர் கொடுத்து ஓகே சொல்லிடுறாங்க, இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட் ஃபார் த கேண்டிடேட் கிளைமிங் ஃபீ எக்ஸாம்ஷன், அது SC/ST கேண்டிடேட்ல கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்ல இன்கம் வந்து 2.5 lakhs இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். மற்றவங்களுக்கு யாருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அடுத்தது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைப்படும்னா, வேற ஸ்டேட்ல வேற போர்டில் படிச்சிருந்தா, தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தா தேவையில்லை, சிபிஎஸ்சியில் எந்த ஊரில் படிச்சிருந்தாலும் தேவையில்லை, ISC போர்டில் படிச்சிருந்தாலும் தேவையில்லைங்க. இப்போ கர்நாடகாவில் போய் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க தேவைப்படும், கேரளாவில் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க, வேற போர்டில் படிச்சிருந்தா தேவைப்படுங்க. கோர்ட் ஆர்டர்ஸ், அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். இதில் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போறோம்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டியில் போறீங்க, மலையாள மைனாரிட்டியில் போறீங்கன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேட்டகரியில் போறீங்க, கிறிஸ்டியன் மைனாரிட்டி தேவைப்படும் ஃபார் த கேண்டிடேட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. NRI கோட்டாவில் போறீங்கன்னா NRI ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபைனான்சியல் சப்போர்ட் இஸ்யூட் பை த இந்தியன் எம்பசி ஆஃப் த சீல் அண்ட் OCI கார்டு இந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி. இப்போ நீங்கள் ஒன்றும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அங்கே ஃபாரினில் ஒர்க் பண்ணலாம், இல்லை யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா யார் ஃபைனான்சியல் சப்போர்ட்டரோ அவங்களுடைய NRI ஸ்டேட்டஸ், அவங்க NRI நான் ரெசிடென்ஸ் இந்தியனா தான் இருக்காங்க அப்படின்னு எம்பசியிலிருந்து வாங்கி கொடுக்கணுங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த NRI ஃபைனான்சியல் சப்போர்ட்டர் அண்ட் த கேண்டிடேட் வித் த இந்தியன் பாஸ்போர்ட் ஆஃப் த NRI ஃபைனான்சியல் சப்போர்ட்டர். இப்போ இதில் தான் சந்தேகம் வருங்க. இப்போ மகன் அப்படின்னா மகள் அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ரிலேஷன் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ வேற யாராவது ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வேணும். பட் இதுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கல. இந்த ரிலேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா ரெவென்யூ அத்தாரிட்டி வாங்கிக்கிறது பெட்டரா இருக்கும். NRI நான் ரெசிடென்ஸ் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் பாஸ்புக் தேவைப்படுங்க. ஸோ இதெல்லாமே தேவை. இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க.
லிங்குஸ்டிக் மைனாரிட்டிக்கு என்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லிங்குஸ்டிக் மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல வாங்கணும், ஸ்கூல்ல நேம் ஆஃப் த பிரின்சிபல் ஸ்கூல்ல வாங்கணும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எங்க வாங்கணும்னா தாலுகா ஆஃபீஸில் வாங்கணும், நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் த தாலுகா ஆஃபீஸ். அப்போ ஸோ இது வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி தாலுகா ஆஃபீஸில் வாங்கணும், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கணும். அப்போ இந்த ஃபார்மேட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஃபார்மேட்டில் லாஸ்ட் இயர் கரெக்ட் பண்ணி வாங்கியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டாக்குமெண்ட் சைஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ டாக்குமெண்ட் சைஸை பொறுத்த வரைக்கும் 3 MBக்குள்ள லாஸ்ட் டைம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3 MB 3 MBக்குள்ள இருக்கிறது பெட்டர். சர்டிஃபிகேட் எல்லாமே மோஸ்ட்லி 3 MB சைஸ்க்குள்ள இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். இந்த சைஸ்ல நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ்ல நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தயார் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடுறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணி இருப்போம். உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் பண்றோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.